அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நண்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இது ஊதா நிற நண்டு. கடல்ல இருந்து நிறைய விதவிதமான நண்டுகள் கிடைக்கும். அதில் இந்த நண்டு ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து வாங்கியிருந்தேன். கடல் உணவு வகைகள், அதாவது நான்வெஜ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தாலே நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சதை பகுதி அப்படி ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதோட கிரேவியும் அப்படி தான். நண்டோட கிரேவி செம்ம வேறு லெவலில் இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், இந்த நண்டு பெரிய சைஸ் நண்டு. இதோட ரேட் 400 ரூபா. இது ஒவ்வொரு நண்டுமே நல்ல பெரிய சைஸ் நண்டுங்க. நண்டில் நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. அதனால் கால்சியம் குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக நண்டு தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இது நல்ல பெரிய சைஸ் நண்டு. நல்லா ரொம்ப பார்க்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி குளங்குட்டையில் கிடக்கிற நண்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. பார்க்கறது குட்டை இதோட கால்கள் பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது. அது குட்டை குட்டையாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி கலரில் இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் கடல் நண்டுலேயே இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எதாவது க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதோட கால் பகுதியை வச்சு இங்கே பின்னாடி மூடி மாதிரி கவர் பண்ணி இருக்கும் அதோட பாடி. இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த சைடு வந்துடும். இந்த சைடு இதை நம்ம தூர போட்டுடலாம். அது வேஸ்ட்டு. இதில் பாருங்கள், இதில் இந்த மீனுக்கு எப்படி இருக்கும் செவில், அது மாதிரி நண்டுக்கு இதுதான் செவில் பகுதி. இதை வச்சு தான் அது சுவாசிக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். பஞ்சு மாதிரி இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கொடுக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அது லைட்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதையும் எடுத்துருங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குன்னு ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா நண்டுக்கு இது கடல் நண்டு, அதனால் அழுக்கு ரொம்ப இல்லை. இப்போ குளங்குட்டையில் உள்ள நண்டாக இருந்தால் சகதிக்கு ரொம்ப இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆயிரும். பாருங்கள், இதில் நல்லா தண்ணி விட்டு இந்த உள்ளே கொழுப்பு முட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலர் அந்த கொழுப்பு முட்டையை எடுக்க மாட்டாங்க. அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நான் இதை எடுத்துட்டேன். இதில் கொழுப்பும் கிடையாது, முட்டையும் இல்லை. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காலெல்லாம் நம்ம செப்பரேட்டாக தனியாக எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா விட்டு வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு இது மாதிரி நான் எல்லா நண்டு ஒரு 6 நண்டு எனக்கு கிடச்சிது. இந்த நண்டை நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதோட கால் பகுதி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நார்மலாக நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம குளத்து நண்டுனா நல்லா குட்டை குட்டையாக இருக்கும் அதோட கால்கள். அதோட சமயத்தில் மீட் அதிகமாக இருக்கும். இது நீளமாக இருக்குது. இதில் நீங்கள் கிரேவி பண்ணும்போது இந்த பாருங்கள், இந்த கொடுக்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த கிரேவி உள்ளே போகும். நண்டு ரொம்ப சூடான பொருளுங்க. அதனால் இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த குட்டி குட்டி காலெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சிலர் இந்த குட்டி கால்களை நல்லா உரலில் வச்சு இடிச்சிட்டு கிரேவியில் கலந்துப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. ஏன்னா அப்படியும் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல அந்த கிரேவியில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பட் குட்டி குட்டி துகள்கள் கிடக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நான் அது மாதிரி பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி அதோட அதில் ரெக்க மாதிரி குட்டி ஃபெதர் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி இருக்கும். அதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிட்டு நண்டு நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.